திரு மல்லை சத்யா அவர்கள் திமுக இணையறதுக்கு முயற்சி பண்ணாரா? இல்ல, நான் முயற்சிக்கல. ஆனா அவங்க தடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு எண்ணம் இருந்தது. துரை வைகோ அங்க சொத்து வச்சிருக்கிறார், அந்த வீட்டுல இருக்கிறார், இது எம்மாதிரியான குற்றச்சாட்டு? இது ஒரு வன்ம அரசியல் தானே. அதாவது ஜமகாலத்தில் வெடிகட்டிய போய் ஆழகால நஞ்சை விஷப்பாம்பை போன்று கக்குகிறார் மல்லை சத்யா. மறுநாள் ஊழையிடுகிறது நரி. நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். தேர்தல் சமயத்துல திராவிட வெற்றி கழகம் எங்க இருக்கும்? எப்படி தேர்தல் அணுக போறீங்களா இல்ல இயக்க அரசியலா? மக்கள் நல கூட்டணி பத்தின ஒரு சஸ்பென்ஸ் ஒரு 1 வீக்கா போயிட்டே இருக்கு. என்ன நடந்தது அந்த சமயத்துல? இல்ல, அது பெரிய விவாதங்கள், அது பெரிய ஒரு இது. அது வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் நாங்கள் திமுக கூட்டணி நீடிப்பது. நாங்க எங்களுக்கு எந்த மதிமுக உள்ள இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சா நாங்க கண்டிப்பா நிற்போம். நாங்க இப்பவும் சொல்றோமே, மதிமுக எங்களுக்கு எதிரான இயக்கம் அல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் சந்திக்கணும், அவரோட வாழ்த்து பெறணும், நாங்க எல்லாமே எங்க தோழர் எல்லாமே விரும்புறோம். மாவட்ட செயலாளர் பேச விடுறாங்க, வரவேற்பவருக்கு ஒரே கைத்தட்டல். அப்போ இதுக்கு பின்னால என்ன நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அந்த பேச்சு நானும் பங்கேற்றவன். பேச வேணாம், காலம் வரும். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். திராவிட வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருக்கிறார் மல்லை சத்யா அவர்கள். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திராவிட வெற்றி கழக தலைவரோட பேசுறதுல மகிழ்ச்சி. கட்சி தொடங்கி இருக்கீங்க, வாழ்த்துக்கள். நோக்கம் என்ன? நான் தலைவர் வைகோவுடன் கடைசி வரையிலும் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் நான் இருந்தவர். ஆனால் சூழ்நிலைகள் அங்கு சரியா இல்லாத காரணம் கடந்த 4 ஆண்டுகளாக தலைவர் வைகோடைய மகன் துரை வந்ததற்கு பின்னால் ஏற்பட்ட கசப்புணர்வுகளின் காரணமாக தொடர்ச்சியாக நான் அவமதிக்கப்படுவது, அலைகழிக்கப்படுவது. எனவே இந்த காரணங்கள் எல்லாம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருந்தது. இறுதியாக நான் இதை நோக்கி தான் நகரும் என்று நான் நினைத்தேன். அதை நோக்கியே நான் துரோகப்பழி சுமத்தப்பட்டு நான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பின்னால் நானும் எங்களை சார்ந்த தலை சிறந்த ஆளுமைகள், சிறந்த போராட்டவாதிகள், பல தளங்களில் பணியாற்றுகின்ற தோழர்கள், நாங்கள் நினைத்தது வாய்ப்பு கிடைக்குமேயானால் தாய் கழகத்தில் இணைந்து விடலாம், திமுக இணைந்துடலாம்னு நினைச்சோம். ஏன்னா நாங்கள்லாம் ஒரு இயக்கத்தை கட்டி பொருட்செலவுகள் இதெல்லாம் பெரிய சுமைகள், இது சாதாரண எளிய விஷயங்கள் அல்ல. ஆனால் அதற்கும் தடைக்கற்களாக துரையும் தலைவர் வைகோ அவர்களும் இருக்கின்ற காரணத்தினால் எங்கிட்டயே துரை சொன்னார், யாரையும் மதிமுகவிலிருந்து நீங்க நீக்கப்பட்ட பிறகு திமுக இணைய முயற்சி பண்ணீங்க, துரை வைகோ தடுத்துட்டாரா? நான் இல்லை, எனக்கு முன்பாக விலக்கப்பட்டிருக்காங்கல்ல அண்ணன் புலவர் செவந்தியப்பன் அவர்கள், டிஆர்ஆர் செங்குட்டன் அவர்கள், அழகு சுந்தரம், இது போன்ற பல ஆளுமைகள் திராவிட முன்னேற்றத்தில் இணை வேண்டும் என்று இருந்த காலகட்டத்தில் அதை தடுத்தவன் நான் தான் சொல்லி துரை என்கிட்டயே சொல்லியிருக்கிறார். இந்த நிலைமைகள் நீடிக்கிறது என்பது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். காரணம், முத்துரத்னம் போனதற்கு முன்னால் இவர்கள் நடந்து கொண்ட விதம், இவர்கள் அதை எதிர்வினை ஆற்றிய விதம். அப்போ ஒரு கூட்டணியில் எங்களால் பிரச்சனை வந்து விடக்கூடாது என்கின்ற எண்ணமும் உளவியலும் எங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் என்ன பண்ணுவது? ஒரு சுதந்திரம், நீங்கள் கட்சி விட்டு எங்களை வேண்டாம் நீக்கியதுக்கு பின்னால் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது சுதந்திர மனிதனான எங்களுக்கு உரிமை. ஆனால் அந்த உரிமையை தடுக்கின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த காரணத்தினால். இல்ல சார், திரு மல்லை சத்யா அவர்கள் திமுக இணையறதுக்கு முயற்சி பண்ணாரா? இல்ல, நான் முயற்சிக்கல. ஆனா அவங்க தடுக்கிறாங்க. எங்களுக்கு எண்ணம் இருந்தது, சேரணும் நாங்கள் நினைச்சவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தோம். ஆனால் துரையும் தலைவர் வைகோ அவர்களும் ஏற்கனவே முத்துரத்னம் போய் சேர்ந்ததுக்கே அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கியவர்கள். அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன காத்து கொண்டிருக்கிறார்கள்? சில காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான சில வாய்ப்புகள் கிடைத்தால் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகணும்னு முடிவெடுத்து அதற்கான பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடந்ததாக கூட நான் சொல்லவில்லை. மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்கிற போது அதை நம்ம மறுதளிக்க முடியாது, மறுத்துட்டு போயிட முடியாது. அப்போ எங்களால் ஒரு திராவிட இயக்கத்தின் அழுத்தமான கொள்கையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு நாங்கள் இடையூறாக வந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த நோக்கத்தில் தான் இந்த உளவியலை உள்வாங்கி நாங்கள் ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இது எங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம், நாங்கள் ஒரு நிலச்சி வாழ்ந்தார்கள், அந்த எந்த பின்புலமும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. முதல் தலைமுறை அரசியல்வாதி எங்க குடும்பத்துல, நானும் என்னை சார்ந்த தோழர்கள்லாம் விளிம்பு நிலையில் அழுத்தப்பட்டு கிடந்த அந்த சமூகத்தில் இருந்து வந்திருக்கின்ற
முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் நாங்கள். அவர்களுக்கு இருக்கின்ற குலப்பெருமையோ குடிப்பெருமையோ ஒன்றும் என்னிடம் எதுவும் கிடையாது. என்னிடம் இருப்பதெல்லாம் போராட்ட குணமும் கொள்கை சார்ந்து நம்பகத்தன்மையோடு இருக்கிறது. ஒரு தலைவருடன் 32 ஆண்டு காலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் இருந்தவன். அதை போன்று இருக்கின்ற அந்த உறுதிப்பாடு தான் என்னை இந்த நிலை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சார், ஒரு கட்சியில பயணிக்கிறீங்க, நீண்ட காலம் பயணிக்கிறீங்க, வைகோ அவர்களோட துணையா இருக்கிறீங்க, அந்த கட்சியில இருந்து நீக்கப்படுறீங்க, நீக்கப்பட்டவுடன் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கான நோக்கம் வந்து கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தங்கள் தானே முதன்மையா இருந்து. ஆமா, அதுதான். வாய்ப்புகள் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை நான் தொடங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்படின்னா அந்த அரசியல் கட்சியோட நோக்கம் வந்து அது மதிமுகவை நோக்கி ஒரு வன்ம அரசியலா போகுமோன்ற சந்தேகத்தை கிளப்புறாங்க. இல்ல, மதிமுக எங்களுக்கு ஒரு போட்டியான இயக்கமாக நான் கருதவில்லை. நாங்கள் நினைத்திருந்தா கூட கட்சியுடைய பொதுச் செயலாளராக இப்போ நாங்கள் உருவாகிற கட்சி நாங்கள் போட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் ஏதோ தலைவர் வைகோவுடைய பொறுப்புக்கு நாங்கள் ஆசைப்பட்டதாக செய்து வந்து விடக்கூடாதுக்காகத்தான் நாங்கள் அதெல்லாம் கடந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரி நிலையில் நாங்கள் இருக்கணும்னு நினைச்சோம். நாங்கள் இதுவரையிலும் எந்த கொள்கையை முன்னிறுத்தி நாங்கள் இதுவரையிலும் பேசி வந்தோமோ அந்த கொள்கை பேசுவதற்கு ஒரு தளம் இல்லாமல் இருக்கிறது. நீக்க எதுக்கு பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுவது? அப்போ அந்த தளத்தை, அந்த கருத்தியலை பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு அமைப்பு வேணும். ஓகே, அந்த பிளாட்ஃபார்ம் தான் இப்பொழுது நாங்கள் உருவாக்கி இருக்கின்ற திராவிட வெற்றி கழகம். இது யாருக்கும் போட்டியான இயக்கம் அல்ல. 2026 மே மாசம் சட்டமன்ற தேர்தல். இப்போ 2025 நவம்பர்ல நீங்க கட்சி தொடங்கி இருக்கிறீங்க. 6 மாசம் அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் என்ன? தேர்தல் சமயத்துல திராவிட வெற்றி கழகம் எங்க இருக்கும்? எப்படி தேர்தல் அணுக போறீங்களா, இல்ல இயக்க அரசியலா? நாங்கள் வந்து முற்றும் திறந்த முனிவர்கள் சொன்னது போல்தான் அந்த எண்ணங்களோ அந்த விருப்பங்களோ இல்லாதவர்கள் அல்ல. நிச்சயம் நாங்களும் சட்டமன்றம், நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்ற கனவுகளோடு இருந்தவர்கள். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் சரியாக அமையாத காரணத்தினால் எங்களை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் போய் முத்திரை பதிக்க முடியாமல் போனது. நான் இந்த முறை அவசியம் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அங்கே ஏற்பட்ட சில குறுபடி காலனால் சில ஆயிரம் வாக்குகளில் நான் அந்த வெற்றி 3000 ஓட்டுல தோத்தீங்க மதுராந்தகம் தொகுதியில. அப்போ அது ஒரு மிகப்பெரிய வருத்தங்கள் இருக்கிறது. ஒரு வாழ்க்கையில் அதை நோக்கி நகரணும். ஒரு அதிகார அரசியல் தான் ஒரு இயக்கத்திற்கோ அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கோ அது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஒரு அதிகார அரசியல் நிச்சயம் வேணும். அதற்காக நாம் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் போட்டிடுவோம். வாய்ப்பு கிடைத்தால் போட்டிடுவோம். கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதை பற்றி நாங்கள் கிஞ்சிட்டும் கவலைப்படவும் மாட்டோம். வாய்ப்பு கிடைத்தால்ன்றதோட பொருள் என்ன? உன்னால் இப்ப நாங்க இப்ப திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு நாங்க விரும்புறோம். ஓகே, நாங்க தீர்மானமே நேற்று போட்டிருக்கிறோம். ஓகே, ஏன்னா திராவிட இயக்க கருத்தியலில் அழுத்தமாக தடம் பதிக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான தலைவர் தளபதி அவர்கள். எனவே அந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை அந்த கூட்டணியில மல்லை சத்யா போட்டிடலாம், அவங்க சார்ந்தவர்கள் போட்டிடலான்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த வாய்ப்பை நாங்கள் மறுதளிக்க மாட்டோம். கூட்டணிக்கு தயாரா இருக்கீங்க? திமுக கூட்டணிக்கு நிச்சயமா நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஆனால் அது இப்போ எதுவுமே சொல்லிவிட முடியாது. இல்ல, திமுக கூட்டணியில இருக்கிறதுனால திமுகவிலேயே சேர முடியல. ஆமா, திமுக கூட்டணியில சேர்ந்துட முடியுமா? அது கடினமான ஒன்றுதான். அதனால இது இல்லைனாலும் அதை பத்தி நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். எங்களுக்கான தளம் பறந்து விரிந்தது, ஒரு சுதந்திர பறவையாக உலகம் முழுவதும் பரவும். திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே வாய்ப்பா கூட்டணி அமைக்கிறது? எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க. இருக்கலாம். ஆனால் திராவிட இயக்க சிந்தனையில் யார் உள்வாங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் பார்க்கணும். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. நான் அந்த கடந்தே போகல. அதிமுக புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி இயக்கம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாருடன் இருக்கிறார்களோ மதவாத இயக்கமான பாரதிய ஜனதா கூட இருக்கிறார்கள். எனவே இப்பேற்பட்ட காலகட்டத்தில் அவர்களுடன் போவதற்கான எந்த வாய்ப்புகளுமே இல்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த களத்தில் திராவிட இயக்க கருத்திலூர் ஒன்றி நிற்கின்ற காரணத்தினால் அவர்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்காங்க நாங்கள் உள்வாங்கியிருக்கோம். வைகோ அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு போயிடுவாருன்னு நீங்க ஒரு 3 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்லல, எல் முருகன் அவர்களும் அந்த நயினா நாகேந்திரன் அவர்களும் தான் சொன்னாங்க. திமுக கூட்டணியில் இருக்கின்ற ஒரு கட்சி, அவங்க வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியில் பங்கேற்ற ஒரு கட்சி, எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி சொன்னாங்க. துரை வைகோ மறுத்துட்டார்ல சார்? அதை வைகோ அவர்களும் மறுத்துட்டாங்க. நம்ம இவங்க சொல்றதானே கிரெடிபிள் எடுத்துக்க முடியும்? இல்ல, அது என்னன்னா தங்கள் மீது ஒரு சந்தேக பார்வை வருவதை அவங்க ஒருவேளை ரசித்திருக்க மாட்டாங்க. அது ஒரு மறைமுக அஜெண்டா வச்சு அது சரியான நேரத்தில் அப்படி ஒரு சூழல் வந்து மதிமுக வெளியே போனா நம்ம கூட்டணிக்குள்ள போயிடலாம்ன்றதா உங்க கணக்கா? அப்படிலாம் இல்லை. நாங்க தான் சொல்றோம். இப்ப நாங்க அதுக்கான முயற்சியிலே ஈடுபடல. ஓகே, இப்போ ஒருவேளை திமுக கூட்டணி நிலையா இருந்து மதிமுக உள்ள இருந்தாங்க அப்படின்னா மதிமுக இருக்கிற கூட்டணியில நீங்க அகாமடேட் ஆகிறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? ரொம்ப தெளிவான ஒன்று தான். எந்த திமுகவை எதிர்த்து மறுமலர்ச்சி திமுக உதயமானதோ
அந்த மதிமுகவை இன்றைக்கு வந்து திமுக கூட்டணியில தான் இருக்குது. ஆமா. மனிதநேய மக்கள் கட்சி அதிலிருந்து பிரிந்தது தான் மனிதநேய ஜனநாயக கட்சி. அண்ணன் தமீம் அன்சாரி அவங்க 2 பேரும் அதே கூட்டணியில் தான் இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரிந்து போனதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு அவங்க 2 பேரும் அதே கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்போ ஒரு கருத்தில் ரீதியாக அவர்கள் மாறுபட்டிருந்தாலும் ஒரு பொது நோக்கத்தில் ஒன்றிணைப்பதை போன்று எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் நாங்கள் திமுக கூட்டணி நீடிப்பது. நாங்கள் எங்களுக்கு எந்த மதிமுக உள்ள இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் கண்டிப்பா நிற்போம். நாங்க இப்பவும் சொல்றோமே, மதிமுக எங்களுக்கு எதிரான இயக்கம் அல்ல. எங்களை அவங்க நீக்கி இருக்கலாம். கடந்த 4 ஆண்டுகளாக அவர்கள் வந்து திரிபுவாத இயக்கமாக மாறி இருக்கலாம். ஆனால் திராவிடத்தை பேசிய ஒரு கட்சி, அண்ணாவுடைய பிறந்த நாளை தொடர்ச்சியாக கொண்டாடி வந்த கட்சி, பெரியாருடைய நினைவிடம் தலைநகர் டெல்லியில் இடிக்கப்பட்ட போது அதற்காக துடித்தெழுந்த தலைவர் வைகோ அவர்கள். 28 ஆண்டுகால பயணத்தில் நாங்கள் ஒரே ஒரு குறை கூட சொல்ல தயாராக இல்லை. ஆனால் 4 ஆண்டுகள் பயணத்தில் மிகப்பெரிய பழிச்சொலுக்கு தலைவர் வைகோ வந்து விட்டார். ஒரு இயக்கத்தின் தலைவர் இயக்கத்தின் தந்தையாக சுருங்கி போனார் என்பதுதான் கவலைக்குரிய ஒன்று. எனவே அதை தான் நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். நீங்க மதிமுகவுக்கு எதிரான இயக்கம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா இத்தனை சொத்துக்கள் வச்சிருக்காங்க, பல வீடு வச்சிருக்காங்க, மது நிறுவனம் வச்சிருக்காங்கன்னு அவங்க மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. நான் இப்பொழுதும் தலைவர் வைக்கும் போது எந்த குற்றச்சாட்டும் வைக்கவில்லை. மதுமான ஆளை அவர்கள் வைத்திருக்கிறார் நான் இன்னும் சொல்லவே இல்லை, எப்பவுமே சொன்னதில்லை. அவர்களை துறை சார்ந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ என்னை நோக்கி அவதூறு பிரச்சாரங்களை தொடர்ந்து திட்டமிட்டே துறை சார்ந்தவர்கள் செய்து கொண்டு வருகின்ற போது, நான் இன்னைக்கும் மாமல்லபுரத்தில் சர்வே நம்பர் புலையன் 160/2 மாமல்லபுரம் அண்ணா நகர்ல கிராம நத்தத்தில் பட்டா இல்லாம வீட்டில் தான் நாங்கள் இன்னைக்கு குடியிருக்கோம். ஏன் எங்களுக்கு பட்டா கிடைக்கல அப்படின்னா, ஒரு கிராம நத்தத்தில் குடியிருக்கிறவங்களுக்கு 100% தகுதி இருக்குது பட்டா கொடுப்பதற்கு. மத்திய தொல்லியல் துறை பிரச்சனை இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு பட்டா கொடுக்கப்படவில்ல. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு பட்டா இன்னும் கிடைக்கல. நாங்கள் பட்டா இல்லாத வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு இன்னும் பேருக்கு வேற மாதிரி கூட அவங்க சொல்லலாம். புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நாங்கள் அது வந்து நான் அது வெக்கப்படுவேன், அது வந்து வேதனைப்படுவேன். நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நானே தான் ஓப்பன் பண்றேன். இப்படி இருக்கின்ற போது மல்லை சத்யாவுக்கு அங்க சொத்து இருக்குது, இங்க சொத்து இருக்குது, இங்க எஸ்டேட் இருக்குது அப்படின்னா உண்மை நிலையுமே இப்ப நீங்க டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும்ல. அப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு டாக்குமெண்ட் அவங்க கேட்பாங்க இல்லையா? வைகோக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, வீடு இருக்குன்னு சொல்றது. வைகோவுக்கு நான் எதுவும் சொல்லல. துரை வைகோ அந்த கட்சியில தானே சார் இருக்கிறாரு, முதன்மை செயலாளர். துரை வைகோக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துல மட்டும் ஏகாட்டூர்ன்ற ஒரு ஊராட்சி, அது அந்த ஊராட்சி நாவலூருக்கு பக்கத்துல ஏகாட்டூர் ஊராட்சியில ஹிராநந்தினின்னு ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் அங்க இருக்குது. அந்த குடியிருப்புல 16வது மாடியில் அங்க உட்காந்து அந்த சென்னை முழுவதும் தெரியும், கடற்கரை அப்படி முழு அழகா தெரியும். ஒரு சுத்தி ஒரு அந்த 360 டிகிரியில் அது அழகா சென்னையை பார்க்கலாம், கடலை பார்க்கலாம். அதுல அவருக்கு வந்து பெரிய நட்சத்திர அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்கிறார். அதுலதான் குடியிருக்கிறார் அப்படின்றதும் இல்லைங்க சார். அது என்ன குற்றம்னு தான் கேட்கலாம். குற்றம் சொல்லல. இல்ல, நீங்க வந்து புது கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, கொள்கை ரீதியா பயணத்தை தொடங்க போறேன்னு சொல்றீங்க, மதிமுக எதிரி இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் துரை வைகோ அங்க சொத்து வச்சிருக்கிறார், அந்த வீட்டுல இருக்கிறார். இது எந்த வகை மாதிரியான குற்றச்சாட்டு? இது ஒரு வன்ம அரசியல் தானே? வன்ம அரசியல் இல்ல, ஒரு அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கின்ற கட்சியுடைய முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர். ஏகாட்டூர் ஊராட்சி நாவலூருக்கு பக்கத்துல இருக்கு. ஏகாட்டூர் ஊராட்சியில் ஹிராநந்தினில அவ்வளோ பெரிய நட்சத்திர அப்பார்ட்மெண்ட் நீங்க வச்சிருக்கீங்க. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூர் கழிப்பட்டூர், அங்க 10 கிரவுண்ட், ஒரு கிரவுண்ட் அங்க வந்து 1.5 கோடி ரூபாய். அந்த 10 கோடி ரூபாய் 15 கோடி ரூபாய் அந்த நிலத்தோட மதிப்பீடு. அதுல ஒரு அரண்மனை போல ஒரு வீடு கட்டியிருக்கு. இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு இங்க சென்னையில யாருன்னா வீடு கட்டியிருக்காங்களா, அந்த உயர் பாதுகாப்பு தொகுதியோட கட்டியிருக்காங்களான்னா இல்லை. நீங்க வந்து இந்த எல்லை பிரச்சனை வந்ததில்ல, இந்தியா பாகிஸ்தான் போன்ற இந்த எல்லை பிரச்சனை தான் அந்த சுட்டப்பட்ட மின்வேலி போட்டிருப்பாங்க. அதுபோல் அந்த 10 கிரவுண்டுக்கும் ஃபுல்லாக முன்வேலி போட்டு கண்காணிப்பு கேமராவோட பாதுகாப்பு மாற்றம் இல்லை. அங்கே அந்த வீடுக்கு கட்டி போன வாரம் பால் காட்சி நடந்துருது. இது யாருக்குமே நீங்கள் சொல்லவும் இல்லை. ஏன் அதை மறைக்கிறீங்க? இப்போ நான் சொல்லும் போது நான் சொல்றேன், வீடு வாங்குறேன், அவர் ஒரு பிசினஸ் பண்றாரு, பிசினஸ் மேனா இருக்காரு, வீடு வாங்குறாரு, கார் வாங்குறாரு, அதெல்லாம் நீங்க ஒரு குறையா எப்படி சொல்ல முடியும்னு நான் கேட்கிறேன். குறைன்னு சொல்லல, குறையாவே நான் சொல்லல. ஆனால் ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, வெளிப்படைத்தன்மை. அந்த வெளிப்படைத்தன்மை அவங்க கிட்ட இல்லைன்ற காரணத்தினால்தான் அங்க மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா நிறைய சொத்துக்கள் இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்துல மட்டும் நான் சொன்ன மாதிரி நிறைய சொத்துக்கள் அவங்களுக்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க. துரை வாங்கி வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், நான் ஒரு பொருளோட மதிப்பு நானே ஒரு தவறா கூட சொல்லலாம். ஆனால் அது உண்மையான கடந்து போயிருக்கணும். அது அவ்வளவு இல்லை சார், இது இவ்வளவுதான் சார், எங்க வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் தலைவர் வந்து அவ்வளோ வேகமா அது வந்து
எதிர்வினை ஆற்றுகிறார். நான் கேட்ட துரை கிட்ட தான். துரை இன்னும் மௌனம் தக்கலையில், அவர் இன்னும் யோசித்துட்டு இருக்கிறாரு. தலைவர் தான் அது எதிர்வினை கடுமையா ஆற்றுறாரு. ஜமகாலத்தில் வெடிகட்டிய பொய், ஆழகால நஞ்சை விஷப்பாம்பை போன்று கக்குகிறார் மல்லை சத்யா. மறுநாள் ஊழையிடுகிறது நரி, நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஒரு பெரிய லீடர், ஒரு பர்சனாலிட்டி விட்ட லீடர், ஒருத்தன் குற்றச்சாட்டு சொல்றான்னா ஒரு தலைவன் அதை அழகா கடந்து போகணும். ஆனால் அந்த தலைவன் கடந்து போகாமல் பதட்டப்படுகிறார் என்று சொன்னால் அதையும் கடந்து மறுநாள் சொல்றாரு, அவர் ரோட்ல சுத்தி கிடந்தாரு, நான் தான் அவர் மாவட்ட இளைஞர், ஒரு கட்சியோடைய தலைவர், நான் என்னென்ன பொறுப்புல இருந்தேன்னு கூட தெரியல. நான் கட்சியோடைய நகர செயலாளர், மாமல்லபுரம் பேரூர் செயலாளர் இருந்திருக்கிறேன் 5 ஆண்டுகள். ஒரு ஓராண்டுகள் மாவட்ட துணை செயலாளராக இருந்திருக்கிறேன். 6 ஆண்டுகள் கட்சியோடைய இளைஞரணி செயலாளர் இருந்திருக்கிறேன். 21 ஆண்டுகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்திருக்கிறேன். இதுதான் நான் வகித்த பொறுப்பு. எல்லாம் சேர்ந்துதான் உங்களை பொதுச் செயலாளராக, உங்க குடும்பத்திலிருந்து எனக்கு சொத்து ஒண்ணு எழுதி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு பிச்சை போட்டேன்னு சொல்றேன். அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் அங்க இருக்குது. எனக்கு நீங்க பொறுப்பு போட்டது தகுதியின் அடிப்படையில அல்லது உங்களுக்கு அடியாள் வேலை செய்ய வந்தவங்க நீங்க பொறுப்பு கொடுத்தீங்களா? ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். இதுவரையிலும் சொல்லி சொன்னீங்கல்ல, என்னுடைய மனசாட்சியாக அவர் செயல்படுகிறார், என்னோட பிரதிநிதியாக எல்லா இடத்துக்கும் செல்றாரு, சிறந்த கருத்துக்களை முன்வைக்கிறாரு, என்ன பிரச்சனையோ அது மட்டும் தான் பேசி வராரு. சத்யா போன்ற நபர்கள் எங்களுக்கு வேணும், ஊருக்கு ஒரு சத்யா கிடைத்தால் போதும், 1000 மத யானைகள் வந்தாலும் என்னால் பந்தாட முடியும் பேசின தலைவர் வைகோ. அது உண்மையா? இது உண்மையான சொல்ல. அன்னைக்கு சத்யா அவர்கள் உறுதுணையா இருந்தாரு, இன்னைக்கு எதிராக இருக்கிறாரு, விமர்சிக்கிறாரு, அவதூறு பரப்புறாரு, அதனால கூட அப்படி சொல்லிக்கலாம் இல்லையா? நான் இப்பவும் அந்த தலைவனை விமர்சிக்கல. எனக்கும் அந்த தலைவனுக்குமான வேறுபாடு இதுதான் நீங்க பார்க்கணும். இல்ல சார், நீங்க தலைவரை விமர்சிக்கலாம்னு சொல்லிட்டு கட்சியினுடைய முதன்மை செயலாளர் குற்றப்படுத்துறீங்க. அது மதிமுக மீதான குற்றச்சாட்டு தான். இல்ல, முதன்மை செயலாளர் தனக்கான பண்பு நலனோடு அவர் இயங்கல் என்பது குற்றச்சாட்டு. இல்லைன்னா நான் வெளியேற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கட்சியில் இருக்கின்ற 91 வயது நிரம்பிய ஒரு ஆக சிறந்த ஆளுமையாக ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள், புலவர் செவந்தி அப்பனவர்கள், டிஆர்ஆர் செங்குட்டுவர்கள், வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்கள், முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை சந்திரசேகர் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் வீரபாண்டியன் அவர்கள், வழக்கறிஞர் அழகு சுந்தரம், 2 பேர் பொடா சட்டத்தில் இவர் கூட இருந்தார், அழகு சுந்தரம் அவர்கள், விருதுநகர் மாவட்டத்தில் ஆக சிறந்த பெரிய ஆளுமையாக இருந்த RM சண்முக சுந்தரம் போன்றவர்கள், இளைஞரணி செயலாளராக இருந்த ஈஸ்வரன் போன்றவர்கள், இத்தனை பேரும் நீக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? நீங்க இதற்கான காரணம் என்ன? தலைவர் வைகோ மீது குற்றச்சாட்டு சொல்லிட்டு போனாங்களா? இல்ல, துரை மீதான குற்றச்சாட்டுக்காக தான் இவ்வளவும் அந்த இயக்கம் கரைந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு மௌன பார்வையாளராக தலைவர் வைகோ பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் கஷ்டமா இருக்கு. காரணம், நாங்கள் வியர்வியை பாசனமாக்கி உழைத்த கட்சி, அந்த கட்சி இன்றைக்கு இந்த நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் கவலையா இருக்கிறது. எனவே அந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த இயக்கம் குறித்து அந்த முதன்மை செயலாளரின் காரணமாக இவ்வளவு பெரிய பழிச்சொல்லுக்கு தலைவர் வைகோ வந்து விட்டாரே என்கின்ற அந்த கரிசனம். திமுக மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறீங்க, முன்வைத்ததோடு புதிய கட்சி தொடங்கி இருக்கிறீங்க. திமுகவிலிருந்து மதிமுக தொடங்கப்பட்ட போது வைகோவோடு எத்தனையோ மாவட்ட செயலர்கள் வந்தாங்க. இன்னைக்கு நீங்க இத்தனை குற்றச்சாட்டுகள் முன்வைக்கும் போதும் முக்கிய பிரதிநிதிகள் யாரும் கட்சி தொடங்குனதுக்கு பின்னால் வரல அப்படின்னு சொல்றது எப்படி எடுத்துக்க? இப்போ இருக்கிற கட்சியில மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல சார். எப்படி சொல்றீங்க? திமுக சின்னத்துல போட்டிட்டதுனால எப்படி சொல்றீங்களா? நீங்க போய் தமிழக சட்டமன்றத்தோட அந்த இதுல போய் பாருங்க, மதிமுக என்ன பேர் இருக்கான்னு பாருங்க. திமுக சின்னத்துல நின்னதுனால இருக்காது, திமுகன்னு இருக்கும். அவங்க மதிமுக கிடையாது, அவங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். மதுராந்தகத்துல என்னவா போட்டிட்டீங்க? அதான் சொல்றேன், அதுவே தப்புன்னு தான் நாங்க சொல்றோம். கடைசி வரலும் என்ன பேச வைக்கிறாரு. அறிவாலயத்திற்கு முன்னா இருந்தா நானே சொல்றேன், நாங்கள் எங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் போட்டிடுவோம், அவர் சொன்னதான் நான் ரிஃப்ளெக்ட் பண்றேன். மறுநாள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுவோம் அவரு தான் அறிவிக்கிறார். அது என்ன? நாங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்திருக்கிற மாவட்ட செயலாளரான பூமிநாதன் போன்றவர்கள், சின்னப்பன் போன்றவர்கள், மருத்துவர் அணியாக இருந்த டாக்டர் சதன் திருமலைக்குமார், ரகுராமன், மாவட்ட துணை செயலாளர் இருந்த முத்துரத்னம், இவ்வளவு பேர் தாயகத்துல கூப்பிட்டு எங்ககிட்ட ராஜினாமா கடிதத்தை தான் வாங்குறீங்க, அடிப்படை உறுப்பினர் நாங்கள் மதிமுக விலகுறோம் சொல்லிட்டு திமுக இணையறோம்னு இங்க விலகிட்டு நேரம் அங்கிருந்து கார் ஏற்றும் போய் நீங்க தான் அறிவாலயத்தும் போய் தளபதி கிட்ட எடுத்து கொடுத்து இவங்களை திமுக உறுப்பினர் ஆகிக்குன்னு சொல்லி எங்களை சேர்க்குறீங்க. உறுப்பினர் கார்டு நீங்க தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உறுப்பினர் கார்டு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க உதயசூரிய சின்னத்தில் போட்டிடுறோம். அப்ப நாங்க யாரு? அங்க மதிமுக என்பது இல்லை, நாங்க எல்லாம் திமுக. நான் மட்டும்தான் அந்த ஆறு பேர்ல நான் மட்டும்தான் உறுப்பினர் கார்டத்தை புதுப்பிச்சா. அவங்க 4 பேர் புதுப்பிக்க முடியாது, ஏன்னா அவங்க திமுக எம்எல்ஏ. முத்துரத்னம் கடைசி வரும் புதுப்பிக்கல, அவர் திமுகவே இருந்தாரு. ஆனா அவர் போய் சேர்ந்ததுக்கே பிரச்சனை உருவாக்குனாங்க. தலைவர் வைகோ பிரிந்த போது 9 மாவட்ட செயலாளர் அவர் பின்னால வந்தாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் அவர் கூட இருக்காங்களா? உங்க கூட வந்தாங்களா? இல்ல, நான் கேட்கிற கேள்வி, 9 மாவட்ட செயலாளர் வந்தாங்க, யாராவது ஒருவர் இன்றைக்கு அவரோட வந்தவங்க திமுக இருந்து வந்தவங்க, திமுகவில இருந்து தலைவர் வைகோ கூட மாவட்ட செயலாளர் வந்தாங்க. ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் உங்க கூட இருக்கிறாரா?
கடைசியாக உங்களுக்கு விசுவாசமாக எல்லா நிலையும் உங்களுக்கு பாதுகாப்பாகிறனாக இருந்த ஒரு கொள்கை வீரன் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களை தற்கொலைக்கு தூண்டிதான் அவர் செத்து போனார். சார் அவர் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சார், ஒரு மிகப்பெரிய ஆளுமை சார். அவர் மன ரீதியா யாரோ ஒருத்தர் துன்புறுத்திருந்தாலும் தான் சார் தற்கொலைக்கு போறாரு. ஒரு தற்கொலை என்பது சாதாரணமா எடுக்க முடியுமா சார்? இல்ல சார், அவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டார், அதுல மாற்றமே இல்லை. இன்னைக்கு நான் இந்த இயக்கத்தை கட்டமைத்திருக்கேன்னா நான் இதுவரை சொல்லாத உண்மை இப்ப சொல்றேன். அவர் இறப்பதற்கு 3 நாள் முன்ன கூட என்கிட்ட பேசுறாரு, சத்யா நம்ம விழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம தவறான பாதையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம், திராவிட இயக்க கொள்கையிலிருந்து விலகி போயிட்டே இருக்கிறோம், எனவே நான் ஒரு இயக்கத்தை கட்டியமைக்க போகின்றேன், நீங்களே எனக்கு துணையாக இருக்கணும்னு சொன்னார் அண்ணன் கணேசமூர்த்தி. என்கிட்ட மட்டுமல்ல, இன்னைக்கும் இருக்கிற பல தலைவரிடம் இது குறித்து பேசியிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட நிலைமை என்னாச்சு? இன்னைக்கு அண்ணன் கணேசமூர்த்தி போட்ட வித்து தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு இயக்கத்தை கட்டமைக்க வேண்டிய கட்டாயம். மாற்றமே இல்லை, நான் அது உண்மையை உடைக்கிறேன். அப்போ ஒரு தூண்டப்படுகிறார், ஒரு பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர். இந்திய அரசாங்கமே கைவிட்டுச்சுங்க. சீட்டு ஒரு முறை கிடைக்கும், ஒரு முறை கிடைக்காது, மாற்று ஆள் கொடுப்பாங்க, எல்லாம் இருக்கும் சார். அந்த மன வருத்தத்துல தற்கொலை பண்ண இல்ல. நான் ஒண்ணே மட்டும் தெரிஞ்சுங்க, அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவருக்கு அந்த எண்ணங்கள்லாம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு நெருக்கடியை ஒரு கொடுக்குறாங்க, அவர் தற்கொலைக்கு போய் முடிஞ்சு போச்சு. யாராவது ஒருத்தரும் கூட இருந்தாங்களான்னா இல்லை. பொதுக்குழு உறுப்பினர்கள் நூற்றுக்கணக்கான கூட வந்தாங்க. நில் பேலன்ஸ் என்ன? இன்னைக்கு 32 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு நெட் ரிசல்ட் திமுகவிலிருந்து வந்தவர்கள் வைகோவோடு இல்லை, ஒத்துக்கலாம். மதிமுகவில் இருப்பவர்கள் திராவிட வெற்றி கழகத்தோடு இருக்காங்களா? இன்னைக்கு வந்திருக்காங்களா திடீர்னு? நேத்து அவ்வளவு ஆயிரக்கணக்கான திறனாங்கன்னா அவங்களாம் யாரு சார்? அவங்களாம் யாரு? அவங்களாம் அந்த கருத்தியலோடு இருந்தவங்க தான். யார் அவரு? மூத்த தலைவர். நான் சொன்னேன்ல, தொழிற்சங்கம் அண்ணா காலத்தில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், கோவை மாவட்டத்துடைய திராவிட பஞ்சாலையுடைய தலைவர். இவங்க அரசியல் வரத்துக்கு முன்னே அவர் தொழிற்சங்கத்தை ஆரம்பிச்சு தொழிற்சங்க கட்டெல்லாம் வச்சிருந்தவர். 2 முறை சட்டமன்ற உறுப்பினர். புலவர் செவந்தியப்பன், அவர் யாரு? அண்ணன் வழக்கறிஞர் அழகு சுந்தரம், காங்கிரஸ் கட்சியுடைய கடைசி முதலமைச்சர், பக்தவச்சலி தோக்கடிச்சவர் DRR ராஜரத்னம், அவருடைய மகன் DRR செங்குட்டுவன், அவர் யாரு? அதே போலதான் அண்ணன் நாஞ்சில் சம்பத், நாடு முழுவதும் நட்டமிழ்ந்த பேச்சாளராக இந்த இயக்கத்தில் அவர் போனதுக்கு அப்புறம் எங்கேயுமே பொதுக்கூட்டம் நடந்ததில்லை மதிமுகல. அப்ப அவர் இழந்தீங்க. அவர் யாரு? அவர் மதிமுக தான். பேராசிரியர் ஐயா அப்துல் காதர் அவர்கள், அவரும் இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர். மதிமுகவுடைய கொடி தமிழ்நாட்டில் பறக்கணும்னு போராடினவர் அவர். அவங்களாம் யார் சார்? நேற்று வந்தவங்களாம் அவங்களாம் மதிமுகலேருந்து வந்தவங்க தான் சார், மதிமுகவில் இருந்தவங்க தான் சார். இன்றைக்கும் பல பேர் நடவடிக்கைகள் பிடிக்காமல் இருக்கிறாங்க. நான் எப்படி அந்த தலைவோடு இருந்துட்டு போகணும்னு நான் நினைச்சனோ அதே போல பலரும் இருக்கிறாங்க. நான் வெளியேற்றப்பட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பேர் வெளியேற்றப்படலாம் அல்லது வெளியேறுவார்கள். உங்களை நோக்கி வருவாங்களான்றதுதான். என்கிட்ட வர வேண்டின்னு நாங்கள் நினைக்கவும் இல்லை. அவர்கள் இருக்கிற இடத்துல பாதுகாப்பா இருந்தா போதும். ஆனால் எங்களுக்கு ஆதரவு, எங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க, அது எனக்கு தெரியும். உங்களோட தொடர்புல இருக்காங்க தனிப்பட்ட முறையில்? தனிப்பட்ட முறையில் அதுதான் சார் இங்க தப்பே நடக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இயக்கத்தை விட்டு நீக்கிட்டீங்க அல்லது இயக்கத்தில் கருத்து வேறுபாட்டு நிக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசவே கூடாதுன்றது அது என்ன சர்வதிகாரம்? என் மேல வச்ச குற்றச்சாட்டு என்ன? ஐயா திருப்பூர் துரைசாமி கிட்ட நான் பேசினேன், வல்லம் பஷீர் கிட்ட நான் பேசினேன், இந்த 2 தான் சார் என் மேலே குற்றச்சாட்டு. இதுக்கா சார் இவ்வளோ பெரிய பழியேற்பு எங்களுக்கு துரோகி நீங்க போடுவீங்க? இது அல்ல காரணம். தன் மகனுக்கு நான் இடையராக இருப்பேன் என்பதுதான் இதில் உளவியல் ரீதியான செய்தி. எனவேதான் என்னை துரோகின்னு அவர் சொல்லி வெளியேற்றுறார். இதுதான் காரணம். இதுதான் திராவிட இயக்கத்துக்கான, திராவிட வெற்றி கழகத்துக்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆக திராவிட வெற்றி கழகம் என்பது அங்கேயே ஒண்ணுமில்லாம இருக்காங்க. இன்னைக்கு மதிமுகவுடைய நிலைமை என்ன? 2021 இருந்த சக்தி இன்னைக்கு அவங்களுக்கு இருக்குது. ஆனா இல்ல, இவ்வளவு பேர் நாங்க விலகிட்டோம். எம்ஜிஆர் 26ல மதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணியில பாதுகாப்பா இருக்காங்க. பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா அவங்க துரை சொன்னார்ல, திருச்சியோட முழக்கம் என்ன? அந்த மாநாட்டுக்கு முன்பு வரையிலும் ஆர்ப்பரிப்பும் அங்கீகாரம் பெறுவதும் தான் பண்ணாங்க. ஆமா. ஆனால் மாநாட்டு மேடையில பைத்தியக்காரன்னு அவரு புலம்பி தள்ளிட்டு போனது யாரும் ரசிக்கல. ஒரு பார்லிமெண்டேரியன், ஒரு கட்சியுடைய முதன்மை செயலாளர் எந்த வார்த்தையை பேசணும்னு கூட தெரியாமல் அவர் பேசுறாரு. அதுக்கும் திமுக கூட்டணிக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல நான் சொல்றேன், அங்க அந்த வார்த்தைக்கு நான் சொல்லல. ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரம் பெறுவோம். அங்கீகாரம் பெறுறா நீங்க குறைஞ்சபட்சம் 8 தொகுதியில் நீங்க 8 எம்எல்ஏ வேணும். 12 சீட்ல நின்னாதான் 8 எம்எல்ஏ கிட்ட. அதுதான் அவர் ஏற்கனவே சொன்னார், 12 தொகுதி நாங்க கேட்போம் அப்படின்னா. 12 தொகுதி உங்களுக்கு கிடைச்சிருமா? உங்களுக்கு பலம் என்ன? 1% குறைவான வாக்கு வங்கி வச்சிருக்கிற நீங்க, உங்களால நீங்க 12 தொகுதி வாங்கி நீங்க என்ன பண்ண முடியும்?
அதுவும் நீங்க சுயேட்சை சின்னத்தில் நிக்க போறீங்க, திமுக சின்னம் கூட இல்லை. அப்ப சுயேட்சை சின்னத்தில் நிற்கும் போது உங்களுக்கான ஆதரவு தளம் எப்படி இருக்குன்றது நாளைக்கு நீங்க திமுக கூட்டணியில் ஒருவேளை இணையற பட்சத்துல இதே கேள்வி உங்களை நோக்கி கேட்பாங்க. சுயேட்சை சின்னத்தில் நிக்க போறீங்க, உங்ககிட்ட என்ன பலம் இருக்கு, பூத் கமிட்டி இருக்கான்னு கேட்பாங்க. அது கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா நான் தான் சொல்றேன் சார், நாங்க பெரிய பலமானவர்கள் பலம் வாய்ந்தவர்களாம் நான் சொல்லவே இல்லை. ஓகே, நாங்க ஒரு கருத்தியல் ரீதியாக இயங்குகின்றவர்கள் நாங்கள். ஆனால் திராவிடம்ன்ற பெயரை தாங்கி வர்ற நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, எந்த முக்கிய தலைவர்களையும் சந்திக்க முற்படலையா, இல்ல அதுக்கான வாய்ப்பு அமையல நினைக்கிறீங்க? நாங்க ஐயா வீரமணி அவர்களை போய் சந்திச்சோம். இப்ப இல்ல, துவங்குவதற்கு ஒரு போன மாதம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா தாய் கழகம் தான். ஓகே, இப்ப எப்படி நாக்பூர் RSSக்கு தலைமை பீடமோ அது போல திராவிட இயக்கத்துடைய தலைமை பீடம் அவங்க தான். சரி, அப்போ இது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமைக்கு நாங்கள் காரணம் அல்ல. இருந்தாலும் நாங்கள் இந்த கொள்கையில் தான் பயணம் செய்ய போகிறோம் என்பதை அவங்களுக்கு சொல்லணும் தான் நாங்கள் போனோம். அப்போ கூட ஐயா பேசும்போது சொன்னார், இந்த கூட்டணி பிரச்சனைலாம் இருக்குது, தப்பா நினைப்பாங்களே அப்படி இப்படிலாம் சொன்னார். ஆனால் திராவிட கழகம் தான் இப்படி ஒரு பிணக்கு ஏற்படுகின்ற போது அவங்க தான் கூப்பிட்டு பேசியிருக்கணும். ஓகே, தாய் கழகம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஏன் இப்படி பிரச்சனை வருது, என்ன வைகோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தம்பி ஒரு போராட்டக்காரனா இருக்கிறானே, அவனை அரவணைச்சுன்னு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது தாய் கழகத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. யாருமே பேசல. அந்த பொறுப்பு திமுகவுக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு, ஏன்னா அவங்க ஒரு அரசியல் இயக்கம். தாய் கழகம் தேர்தலில் போட்டியிடாத கட்சி. தங்களுடைய சித்தாந்தங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்க தான் செய்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய கருத்து, யாருடைய கருத்தும் அல்ல, என்னுடைய கருத்து. இப்படி ஒரு பிணக்கு ஏற்படுகின்ற போது, இப்ப RSS ஒரு பிணக்கு ஏற்படுதுன்னா உடனே அந்த அவங்க சமரசத்துக்கு நிக்க வைக்கிறாங்கல்ல, ஏன் பிரச்சனை வரக்கூடாது, நில்லுங்க ஒண்ணா அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதை ஏன் திராவிட கழகம் செய்யல, எங்க மேல இந்த குற்றச்சாட்டு வந்துடக்கூடாதுக்காக தான் நான் போய் எங்களுடைய நிலைமையை சொல்ல போனோம். அப்பவும் அதுல சில சங்கடங்கள் இருப்பதை நான் உணர்ந்துகிட்டேன். அதால நான் எந்த தலைவரையும் சந்திக்கிறதுக்கு நான் முயற்சியும் எடுக்கல. ஏனால் என்னை யார் இயக்குகிறார்கள், திராவிட அரசியல் ஒரு ஜனநாயக அரசியல்னு பிரதிநிதிப்படுத்துறோம். வைகோ அந்த கூட்டணி இருக்கிறதுனால எந்த தலைவரையும் சந்திக்க முடியாத சூழல்ல தான் திராவிட கோட்பாடுகள் இருக்குதா? ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கி விடுவோம், ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் நான் உருவாக்க விரும்பல. ஏன்னா இப்ப நான் போய் யாராவது ஒருத்தர் சந்திச்சேன்னா அவர் வருத்தப்படுவாருன்ற நிலைமைக்கு கண்டிப்பா அந்த தலைவர்கள் புரிஞ்சு கொள்வாங்க. யாரையும் தொந்தரவு பண்ண விரும்பல. ஆனா நான் வாய்ப்பு கிடைச்சா நான் மாண்புமிகு முதலமைச்சர் சந்திக்கணும், அவரோட வாழ்த்து பெறணும், நாங்க எல்லாமே எங்க தோழர் எல்லாமே விரும்புறோம். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல, அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க எல்லாருமே மகிழ்வோம். நாங்க நாளைக்கே கிடைச்சிட்டோம், நாளைக்கே போய் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திச்சு உங்களுடைய வாழ்த்து எங்களுக்கு வேணும், ஏன்னா நீங்க தான் திராவிட இயக்கத்துடைய நீங்க தலைவர் மட்டுமல்ல, இப்போது தளபதியாகவும் மதவாத சக்தியில் எதிர்க்கிறீர்கள், எனக்கு உங்களுடைய வாழ்த்து எங்களுக்கு கூடுங்க, நான் கண்டிப்பா கேட்டுதான் வருவோம், காத்திருக்கிறோம். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா சந்திப்போம். சார், இறுதியா மக்கள் நல கூட்டணி பத்தின ஒரு சஸ்பென்ஸ் ஒரு 1 வீக்கா போயிட்டே இருக்குது. என்ன நடந்தது அந்த சமயத்துல? இல்ல, அது பெரிய விவாதங்கள், அது பெரிய ஒரு இது, அது இந்த நேரத்துக்கு அது ஒரு சரியான காரணமா இருக்காது. நிறைய மர்மங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல நான் ரொம்ப வருத்தப்பட்டது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் போட்டியிட்ட முதல் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர், 2வது தேர்தலில் அவர் எதிர்கட்சி தலைவர். அமைதியாக இருந்தாலே அடுத்த எதிர்கட்சி தலைவராக வர வேண்டியவர் டெபாசிட் இழக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சராக முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் நிச்சயம் ஆகியிருப்பார். அவருடைய வெற்றிக்கும் இடையூறாக இருந்தது மக்கள் நல கூட்டணி என்பது மறுப்பதற்கில்லை. போட்டியிட்ட அத்தனை பேரும் வைப்பு தொகை இழந்தவர்கள், 234 தொகுதியிலும் போட்டியிட்ட அத்தனை பேரும் வைப்பு தொகை இழந்தவர்கள். அதில் நானும் ஒருத்தன். திருமாவளவன் தவிர நினைக்கிறேன். அப்போ அவர் போட்டியில்லைன்னு நினைக்கிறேன். காட்டுமன்னார் கோயிலில் போட்டிட்டார். அப்போ வைப்பு தொகை இருக்கலாம். அப்போ நான் என்னுடைய இதுக்கு தப்பா இருக்கலாம். அப்போ இப்படி இருக்கின்ற போது போட்டியிட்ட அத்தனை பேருமே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு அப்புறம் கட்சியோட நிர்வாக கூட்டம் நடக்குது. இப்போ அந்த நிர்வாக கூட்டம் நடத்தும் போது எவ்வளவு சுமைகளோட நாங்கள் போறோம். நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்றேன், கடைசி வரையிலும் என்னை எடுத்து போய் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னை எடுத்து போய் வேட்பாளர் நிற்க வச்சார். அத்தனை பேரும் தோத்துட்டு கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டு தாயத்துக்கு போகின்ற போது, ஏதோ ஒரு வெற்றி பெற்ற தலைவன் வருகின்ற போது, ஏதோ 234 தொகுதி வெற்றி பெற்று வருகின்ற போது, இப்போ மோடி வராருன்னா அப்படியே பூக்களை தூவி அப்படியே ஆரவாரம் செய்யற மாதிரி அவர் வருகின்ற போது அதே
முழக்கங்கள், அதே இதெல்லாம் பண்றாங்க. அது என்னன்னா மாட்டுக்கு நோவு காக்கைக்கு கொண்டாட்டம் அப்படின்வாங்க. மாடு உழைச்சிட்டு அது கழுத்து நுகத்தடிலாம் பட்டு அதுல புண்ணு வந்திருக்கும். அது காய்ஞ்சி சில நேரத்துல பக்கு இருக்கும். அதே மாதிரி மாட்டுக்கு முதுகு பின்னால் அந்த இதுல வந்து தொடையில வந்து சரியா பணியாற்றலாம் அந்த தார் குச்சி குத்துவாங்க. அது புண்ணா இருக்கும். அது கொஞ்ச நாள் உலர்ந்திருக்கும். அதுல இருக்க பக்கு எடுக்கிறதுக்கு காக்கா வந்து அதை கொத்தி எடுக்கும். அப்போ மாட்டுக்கு நோவு காக்கைக்கு கொண்டாட்டம் மாதிரி நாங்க பொருளாதாரத்தை இழந்து அவமானத்தை சந்திச்சுட்டு தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிற வாய்ப்பாவே இந்த தலைவன் நம்ம கொடுக்குறாரு. அந்த வேதனையோட போகும்போது அந்த தலைவனுக்கு வாழ்த்தும் வரவேற்பும் கொடுக்குறாங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய். நம்பவே முடியல சார். என்ன சார் ஒரே கல்லில் 2 மாங்காய்? ஒண்ணு விஜயகாந்த் தனக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு நினைச்சாரு. காலி பண்ணிட்டோன்றார். முடிச்சாச்சு. கலைஞர் ஆட்சிக்கு வர முடியாம பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. தாயகத்துல பேசப்படுற விஷயத்துல மாவட்ட செயலாளர் பேச விடுறாங்க. வரவேற்பு அவருக்கு ஒரே கைத்தட்டல். அப்போ இதுக்கு பின்னால என்ன நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அந்த பேச்சு நானும் பங்கேற்றவன். பேச வேணாம், காலம் வரும், நிச்சயம் அது குறித்து நான் பேசுறேன். கண்டிப்பா பேசுவோம். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க. ரொம்ப நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.